அன்பான உறவுகளே, இன்றைய தினம் கொஞ்சம் கத்தி அடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நன்னடிக்க கத்தி அடிக்க வந்திருக்கேன். கம்மாலைக்கு கத்தி அடிக்கிற இடத்த கம்மாலை என்று தானே நாங்கள் சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில். அதுக்கு வந்திருக்கேன். பயப்பட தேவையில்லை. இது வேறு வேறு தேவைகளுக்கு கொஞ்சம் ஓர்டர் எடுத்திருக்கேன். மீன் மார்க்கெட்டுகளை கொஞ்சம் ஓர்டர் இருக்கு. கத்தி கொடுக்கறதுக்கு, ஆக்களை வெட்டுறதுக்கு இல்லை, மீனை வெட்டுறதுக்கு. அவனை வெட்டினாலும் வெட்டுவானுங்க, ஜாதி ஆக்கள் தானே, குழம்பிடாமல் அவனில் இருந்துக்கணும். அதுக்காக வந்திருக்கணும். அந்த இடத்தை பாருங்கள். இதைத்தான் கம்மாலை என்று சொல்கிறேன். என்னால் கம்மாலையை தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. சரியா? பல வகையான உபகரணங்கள் இங்கே பாவிக்கப்படுது. இது இது விளங்கும் உங்களுக்கு ரீல். இது ரீல். இங்கே தான் இப்போ கோடாரி கத்திகள் கூறாக்கப்படுகின்ற பகுதி தான் இது. கூறாக்கி கொடுப்பாரு. ஆனால் நான் வந்திருக்கிற இந்த கம்மால் சரியான நெருப்பு காசி சாக்கில் தான் காசை கட்டிக்கிட்டு வரணும். இவர்கிட்ட கத்தி கொண்ட கூறாக்குறதுக்கு நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லலையே. நம்ம புது கத்தி கொண்டு வாங்கலாம். அப்படி நல்ல ரேட்டு. ஆனால் தரமாக செஞ்சு தருவார். ரேட்டு கூட தான் நல்ல தரமாக செஞ்சு தருவார். அந்த இடம் தான் இது. இந்த உரியவர் இந்த கம்மால தொழில்நுட்பவியலாளர் வழியில் போயிருக்காரு. இது ஒரு நவீன உபகரணம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மின்சாரத்தை பயன்படுத்தி வேலை செய்கிற இடம். இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி வேலை செய்யலாம். அதுக்குரிய அந்த நெருப்பு சுவாலை வர பகுதி தான் இது. சுவாலை வரும். இதில் இருந்து என்ன வரும்? சுவாலை வரும், நெருப்பு வரும். விளங்க. அதே போல் அந்த உள்ளுக்க பாருங்க. இது இரும்புகளை காய்ச்சுற இடம் தான் இது. கம்மாலைன்னு சொன்ன பாருங்கள். நெருப்பு கொதிச்சு இது நெருப்பு. ஃபோனை பிடிக்கிறது பயமாக கிடக்கு, ஃபோன் பிரச்சனை ஆயிரும். அது நெருப்பு பகுதி. அந்த நெருப்பில் இப்போ நம்ம இரும்புகளை கொண்டு கொடுத்தா அதை நமக்கு தேவையான உபகரணமாக ஆயுதமாக செஞ்சு தருவார். கத்தி வேணுமெண்டா கத்தி செஞ்சு தருவார். கோடாரி வேணுமெண்டா கோடாரி செஞ்சு தருவார். இப்படி நமக்கு தேவையான விஷயங்களை அவர் செஞ்சு தருவார். வேறு நல்ல நீண்ட கால அனுபவம் உடையாள் ஆள் இல்லை. இல்லாட்டி அவரை நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுவேன். நீண்ட கால அனுபவம். அல்லாஹ் தலைப்படுத்தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு தொழிலை கொடுத்துருக்கான். இறைவன் அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு ரிசுக்கான கொடுத்துருக்கான். ரிசுக்குக்கு நாங்கள் தான் பொறுப்புண்டு அல்லாஹ் சொல்கிறான். ரிசுக்கை நாங்கள் தான் வானத்திலிருந்து இந்த மனிதர்களுக்காக நாங்கள் இறக்கிக்கிட்டு இருக்கோம். ரஹ்மான் என்று சொல்கிறதான். உலக தானே. யார் எவரென்று இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன். எங்கள் உலக வாழ்க்கையில், இதுக்கு பின்னால் மர்ம வாழ்க்கையில் அது அர்-ரஹீம். அதாவது விசுவாசிகளுக்கு மட்டும், மோமின்களுக்கு மட்டும் அவளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக சேர்க்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா சேர்த்ததுக்கு பிறகும் அருள் பாலிக்கக்கூடியவன். அதை தான் அர்-ரஹீம் என்று சொல்கிறோம். அர்-ரஹ்மான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன். எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தை தான் அது. இல்லைங்க தானே. இப்போ இதையெல்லாம் உணர்ந்து நாங்கள் வாழணும். ஒவ்வொருக்கணும் ஒவ்வொரு தொழிலோட முயற்சியோடு இருக்கணும். முயற்சின்றது கட்டாயம் இருக்கணும். முயற்சின்றது கட்டாயம் இருக்கணும். அதாவது ஹதீஸோட ஹர்ட்டை பார்க்க நாங்கள் குர்ஆனோட சார்ந்த ஹர்ட். அது இந்த பறவைகள் வரும் வயிற்றோட வழியாகி செல்லுது. ஆனால் மாலை நேரம் வருகின்ற பொழுது வயிறு நிரம்பி அதுக்கு தேவையான உணவுகள் கிடைத்து அது கூடுகளுக்குள்ளே சேருது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கோம். குர்ஆன் ஹதீஸுடைய கருத்தை பார்க்கோம். ஏன்னா எந்த பறவைகளும் பட்டணியாக போய் திரும்பி வரலை. அதை எங்கே போகுது, என்ன சாப்பிடுவதுன்றதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தந்தது. அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தி வச்சிருக்கான். வந்த வகையில் மனிதர்களாகிய நாங்களும் அல்லாஹ் தஆலா இரணத்தை தருவதாக வாக்குறுதி அளிச்சிருக்கான். தந்தை ஆகுவான். அதெல்லாம் ஏற்கனவே
நாம் படைக்கப்படுறதுக்கு, பூமி படைக்கப்படுறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்டு அந்த மை காய்ந்து போயிட்டு என்ற கருத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறதாக நாங்கள் ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கோம். இல்லைங்க தானே? ஆனாலும் முயற்சி செய்யணும், அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கணும், முயற்சி செய்யணும். நான் என்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், ரிசுக்கை நாங்கள் தேடிக்கொள்கிறோம். அன்றைய ரிசுக்கை நாங்கள் ஹலாலான ரிசுக்கை நாங்கள் தேடிக்கொள்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.